ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்கிறேங்கிறத விட யார் கூட இருக்கிறேங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே புரோட்டாவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதாவது அந்த புரோட்டா அவர் செய்கிற விதமும் அந்த புரோட்டாவோடைய டேஸ்ட்டும் நம்ம திருச்செந்தூரில் இருக்க நம்ம புரோட்டா பாலு அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஹாய். நாங்கள் இப்போது எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பாண்டி பக்கத்தில், பாண்டி மரக்காணம் பக்கத்தில் இருக்கோம். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கோம். இப்போ இங்கே ஒரு ஷாப்பிங் மாதிரி போயிட்டுருக்கோம். அதாவது எங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஏதாச்சும் ஒரு ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. இவங்க கையால் நான் வந்து புரோட்டா சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. இவங்க கையால் இல்லை, இவங்க செஞ்சு அதுக்கு வேறு கமெண்ட் அடிப்பாங்க. நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் மக்களுக்கு. இல்லை அப்படி சொல்லுங்கள். இதெல்லாம் நான் எடிட்டிங்கில் எடுக்க மாட்டேன், அப்படியே தான் போடுவேன். அதெல்லாம் பண்ண மாட்டேன். இதையாக சொல்லிவிடுங்க. காத்து கருப்பு கலையை பார்த்து ரொம்ப சந்தோஷம். என்னை பற்றி சரி ஏன்னா இல்லை அது சொல்லணும்ல ஃபஸ்ட்டு. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். இப்படி ஒரு சந்திப்பு நிகழும் நாங்கள் எதிர்பார்க்கல. அவருக்கு என்னைய தெரியலை ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலி இங்கே என்ன ஒரு பிளான்னா, இவங்க வந்து சென்னையிலேருந்து வந்து திருச்செந்தூர் போயிட்டு இருந்தாங்க. நான் அங்கேருந்து இடையில நானும் சென்னை விட்டு அரியலூர் போகணும் அப்படின்ட்டு ஈசிஆர் வழியாக போகலாம், பாண்டி வழியாக போகலான்ட்டு நானும் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வரும்போது இவங்க காரில் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து லிஃப்ட்டு கேட்டேன். அப்போ தான் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா? கரெக்டு. பின்னாடி நண்பர்கள்லாம் இருக்காங்க. இல்லை நம்ம பாடி காட்டும். அவங்க பாருங்கள், நம்ம வீடியோனோடய மூஞ்சை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து காத்து இருப்பு கலையோட நேம் வந்து ஒரு பாசிட்டிவாக போயிட்டுருக்கு நம்ம நாட்டில். அப்படிலாம் இல்லை, அவன் வீடியோனாலே கொஞ்சம் அவனுக்கு இது பொண்ணுங்க யாரும் பார்த்து மாப்பிள்ளை கட்டக்கூடாது. வேற ஒன்று, பொண்ணுங்க யாரும் பார்த்து மாப்பிள்ளை கட்டக்கூடாது. அவன் அவ்வளோ அழகாக வேற இருக்கான். பாட்டு போட்டாலும் மாப்பிள்ளை. ஆமாம், திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கம்மா அந்த மாதிரி தான் அவன். ஸோ இப்போ நம்ம எங்கே போகலாம் அதை சொல்லுங்கள். எனக்கு இந்த பக்கம் எந்த இடமும் தெரியாது, உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் தானே, அதனால நீங்கள் லொக்கேஷன் சொல்லுங்கள், அங்கே போயிடும். பாண்டியில் ஃபேமஸ் என்னது, அங்கே போவோம். பாண்டியில் ஃபேமஸ் என்னன்னா, பாண்டிச்சேரியில் வந்து ஃபேமஸ் என்னன்னு கேட்குறீங்க. எனக்கு தெரியாது. உண்மையாக உங்களுக்கு தெரியாதா? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரஞ்சு. நீங்கள் வேறு எந்த இடத்த போயிட்டு கேட்டிருந்தா கூட, இப்போ மதுரையில் என்ன ஃபேமஸ்ஸு அப்படின்னு கேட்டிருக்கலாம். நீங்கள் போயிட்டு திருநெல்வேலியில் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டிருக்கலாம், வேலூரில் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்கலாம். ஆனால் பாண்டியில் வந்து என்ன ஃபேமஸ்ன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா, அங்கே நின்ட்டீங்க நீங்கள். உண்மைக்கு தெரியாது. தெரிஞ்சால் எப்படி சொல்ல மாட்டீங்க, நேராக வண்டியை விட்டுருப்பீங்க. அதுவா, அதையும் நம்ம ஒரு விளாக் போடலாம். கண்டிப்பாக ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போகலாம் அதை சொல்லுங்கள். நீங்களே சொல்லிடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், அந்த இடத்துக்கு போக போய் நிற்கும், சரன்னு போய் நிற்கும். காத்து கருப்பு கடை இந்த இடத்துக்கு போங்கன்னா அங்கே போகும். காத்து கருப்பு கலை சொன்னால் வண்டி காத்தா போகும் அப்படின்னு சொல்கிறாரு. காற்று கிழிச்சிக்கிட்டு போகும். காற்று கிழிச்சிட்டு போகும் அப்படி சொல்லிடுங்க. ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கு. தானே இருக்கு. காத்துனோட யாரோ அந்த காற்று நினைச்சிங்க. அது வேற நேரம் டீ குடிச்சிடலாம். டீ நடை போட்ட சாட்டை நினைச்சிக்கோங்க, நம்ம டிம்முன்னு வரும். இப்போ நாங்கள் டீ குடிக்க போகிறோம். டீ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே யாராருக்கு டீ பிடிக்கும், யாராருக்கு காப்பி பிடிக்கும்? நானும் டீ. நீங்கள் டீ தான். இங்கே எல்லாருமே டீ தான். ஸோ எல்லோரும் போயிட்டு நாங்கள் இப்போ வந்து காப்பி குடிக்க போகிறோம், டீ குடிக்க போகிறோம். அதனால் அந்த டீ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து இது ஒரு டீ விலாகாக நாங்கள் வந்து இது பண்ணிருக்கோம். இப்போ டீ விலாக் பண்ணுறோம், அடுத்தது வந்து டி நகரில் விலாக் பண்ணுறோம், அப்புறம் டிவியை விலாக் பண்ண போகிறோம்.
நம்ம ஐடியா இப்போ பிளாக் பண்ண போகிறாங்க. நீங்கள் பிளாக் பண்ணுறீங்களா? உங்கள் ஐடியா பிளாக் பண்ணுறேன்னு. டீ கடையில் பார்க்கலாம். இது ஒரு நகைச்சுவை. இப்போது நாங்கள் இறங்கி போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம்? டீ குடிக்க போயிட்டுருக்கோம். டீ நாங்கள் எல்லாம் ஒரு டீ பைத்தியம். ஆல்ரெடி என்ன வந்து பைத்தியம் அவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து டீ பைத்தியம் அப்படிங்கிறதும் அவங்கள தெரியப்படுத்தியாச்சு. ரோடு வந்து பார்த்து கிராஸ் பண்ணோம். ஃபோனை பார்த்துக்கிட்டு இல்லை, ரோட்டை பார்த்து. நண்பர்களே இங்கே பாருங்கள், பஸ்ஸெலாம் வருது, அதெல்லாம் பார்த்து கிராஸ் பண்ணணும். இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு 3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ரைட்டு, இப்படியே ஃபோனை நீட்டிட்டு போகிறதுக்கு பைக்கில் யாரும் ஃபோனை பிடிக்கிட்டு போகிறான்னு நினைக்கிறேன்.